இப்போ போலீஸ் என்ன சொல்லுது, அவங்க வந்து 200 பேர் தான் சொன்னாங்க, 500 பேர் தான் சொன்னாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு போலீஸை கேட்குறேன், நீங்கள்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா, லண்டன், கனடா மாதிரி நாட்டிலேருந்து வந்து இறங்கிட்டீங்களா? விஜய் வெளியே வந்தால் மக்கள் தன்னெழுச்சியா கூடுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு நாடகம் திட்டம் போடுறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? 200-300 பேர்ன்றது கட்சி நிர்வாகி. என் கட்சியில் எத்தனை நிர்வாகி வருவான்னு நான் சொல்ல முடியும். மாவட்ட செயலாளர் வருவான், பகுதி செயலாளர் வருவான், அட்டை செயலாளர் வருவான், மாவட்ட இணை துணை மகளிர் அணி, அவங்க இவங்க ஒரு 200 பேர் வரலாம், 300 பேர் வரலாம் தான் சொல்லுவோம். மக்கள் தன்னெழுச்சியா வீடுகள்லேருந்து வீதிக்கு வரும்போது யாரால தடுக்க முடியும்? அதை யாரால கணிக்க முடியும்? அதை உளவுத்துறை தான் கணிக்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு விஜய் வரும்போது மக்கள் எவ்வளவு கூடுறான், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுது அப்படின்றத உளவுத்துறை கணிச்சிருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க எதிர்பார்க்கலன்னா இது யாரை ஏமாத்துற வேலை? இது யாரை ஏமாத்துற வேலை உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு கூடுவான்னு தெரியாதா? ஒரு திட்டமிட்டிருப்பாங்க சார். திட்டமிடுதல் இல்லைன்னு சொல்லக்கூடாது, திட்டமிட்டிருப்பாங்க. இவ்வளவு பேர் வருவாங்க தெரியும். ஆனால் அங்க அசம்பாவிதம் நடக்கணும், அங்க பிணங்கள் விழணும், அந்த பிணத்து மேல நின்று நாம அரசியல் செய்யணும். ரத்த வெறி பிடிச்சி ரத்த காட்டேரி மாதிரி அலையலாம் திமுக காரன்.